மூஞ்ச வேற உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? மூஞ்ச வேற ஏன் இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம் இல்ல சத்யா, எனக்கு எப்பவுமே மெனி ப்ராப்ளம் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி அந்த மீனாட்சி கிட்ட கயலோட குடும்பத்தை பத்தி புட்டு புட்டு வைக்கலாம்னு நாயை விட கேவலமா அவங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். சரி, ஆனா அந்த மீனாட்சிக்கு கால் இருக்குதா வீல் இருக்குதான்னு தெரியல. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா. இங்க வந்தா அங்க போறா, அங்க வந்தா இங்க போறா. ஐயோ, அவளால என் உசுரே போகுது. அப்போ இன்னும் கயல் குடும்பத்தை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசல? பேசுனே. அப்புறம் என்னாச்சு? மீனாட்சி பக்கத்துல போய் நின்னு எல்லாத்தையும் பேசினேன். ஆனா மீனாட்சி அதை கேட்கல. புரியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் தான் புரியல. ஏங்க, நீங்க சொல்ற விஷயம் தான் எனக்கு புரியல. என்னன்னு சொல்லுங்க. கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. மீனாட்சியை நான் துரத்தி புடிச்சு ஒரு இடத்துல அந்த குண்டம்மா இருக்கும்போது நான் மடமட மடமட கடகட கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்தம்மாவும் அப்படியா, ஓஹோ, நானே பாத்துக்கிறேன், இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு எல்லாம் நான் பேசுனதுக்கு கரெக்டா கவுண்டர் கொடுத்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த அம்மா கொடுத்த கவுண்டர் எனக்கு இல்ல, ஏதோ போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு கொடுத்த கவுண்டர் இதெல்லாம். நான் மூச்சடைக்க எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன். எல்லாரும் உன்னை காதல வச்சுக்கிட்டு பேசுவாங்களே, அந்த அம்மா அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு புருஷன் கூட விறுவிறுன்னு போயிடுச்சு. நானும் வட போச்சேன்னு நொந்து போயிட்டேன். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி மொக்க மொக்கையா நடக்குதுன்னு தெரியல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த அம்மா இங்கதானே இருக்காங்க. இன்னொரு தடவை பேச ட்ரை பண்ணுங்க. என்ன நான் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். என்னாச்சு சத்யா? இப்ப உன் முகம் என் முகத்தை விட கொனஷ்டமா மாறிடுச்சு. அந்த ரோஹிணி இங்க இருந்து வெளிய அனுப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ண. அவளும் பேக்ல தூக்கிட்டு கிளம்புனா. ஆனா இப்ப பார்த்தா இங்க சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை போனவ மனசு மாறி குடும்பம் தான் முக்கியம், அண்ணனுங்க தான் முக்கியம்னு செவுத்துல அடிச்ச பால் மாதிரி திரும்ப வந்துட்டாளோ? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நான் அவகிட்ட காதல பத்தி பேசின பேச்சுக்கு அவ இந்நேரம் கௌதம் கூட கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 புள்ள கூட பெற்றிருக்கலாம். அந்த அளவுக்கு நான் அவ மூளைய மழுங்க வச்சேன். இப்போ என்ன காரணத்துக்காக வந்தான்னு தெரியலையே. சத்யா, அவகிட்டயே போய் கேட்டா தெரிஞ்சிட போகுது. ஒருவேளை கயல் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்லிருப்பா. அவ குடும்ப பாசத்தை பத்தி லெக்சர் எடுத்திருப்பா. அதுல ரோஹிணி மனசு மாறி திரும்ப வந்திருப்பா. இப்படி எல்லாம் மொக்கையா யோசிக்காதீங்க. அவ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் தைரியமா சொல்ல மாட்டா. எதுவா இருந்தாலும் என் கிட்டதான் சொல்லுவா. அந்த அளவுக்கு நான் அவளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அப்ப வேற என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். ஆமா, ஆனந்தி எங்கம்மா? அவளதான் தேடிட்டு இருக்கேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறாளே. இவங்க எதுக்கு இப்ப ஆனந்தியை தேடுறாங்க? கயல், ஒன்னதாமா ஆனந்தி எங்கன்னு கேட்டேன். அது வந்து அவ இங்கதான். அவ மேடம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் வேணா ஆனந்திய வர சொல்லி. இல்ல, நான் ஆனந்தி கிட்டதான் இத பத்தி பேசணும். ஐயோ, விட மாட்டாங்க போலயே. அதோ என் மருமக அங்கதான் இருக்கா. ஆனந்தி, ஆனந்தி, இங்க வாயே. இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? இங்க வாமா. அதோ வரேன் ஆண்டி. தனோ, மீனாட்சி அம்மா ஆனந்திய கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு ஏதாவது வளரிட்டு போறாவ. ஐயோ, ஆமா. நீ வா, முதல்ல போய் என்னன்னு பாப்போம். அண்ணி, என்னாச்சு? ஏன் தனக்காவும் அத்தையும் பதட்டமா ஓடுறாங்க? என்னன்னு தெரியலையே. சரி வா, போய் வாங்க. சத்யா, இப்ப நடக்க போறது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல அந்த ஆனந்திக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லன்னு மீனாட்சிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அப்படியா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ரூட் கிளியர் ஆயிடும். சொல்லுங்க ஆண்டி. வாங்க,
என்னாச்சு ஆண்டி ஆ, என்னக்கா? ஒண்ணும் இல்ல சும்மா தான் ஓ கூப்பிட்டாங்க நான் இதுக்காக கூப்பிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் கையல்? வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு, எல்லாருக்குமே காமிச்ச மாதிரி ஆச்சு. அட, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே டைம்ல வரீங்க. ஐயோ அட நீ எதுக்கு ஆனந்திய கூப்பிட்டேன்னு சொல்லு. எனக்கு பிபி சுகர்லாம் அப்படியே எகுறுது. நான் எதுக்கு இப்போ உன்னை கூப்பிட்டேன்னா, சரியான பீத்தலான லேடியா இருப்பாங்க போல. அவங்களுக்கு யாரோ பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண நெக்லஸ் எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்தி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா? நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அக்கா இல்ல? இங்க பாரு, இது நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்கு. ஆ, இது டைமண்ட் தானே மேடம்? ஆமா கையல், என்னோட மருமகளுக்காக. அக்கா என்கிட்ட கொடுங்கக்கா. ஓகே. ஏன் கழுத்துக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓ அண்ணி நல்லா இருக்கு. அவங்க கிட்ட காட்டு. நல்லா இருக்கா? அப்படியே ஷாலினி கிட்டயும் காட்டு போ. ஏய் ஷாலினி, நல்லா இருக்க நீ? அழகா இருக்க நீ? அழகா இருக்கல நீ? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு தேவிக்கு. நல்லா இருக்குல்ல தேவிக்கு? நல்லா இருக்கு. அது அது அக்கா, இது எனக்கு டைமண்ட் நெக்லஸ்னா உயிர். டிவில வர நகை கடை விளம்பரத்தையே கண்ணு வைக்காம ஆன பாத்துட்டு இருப்பேன். இப்பதான் டைமண்ட நேர்ல பாக்குறேன். கொஞ்சம் கொடுங்கள, கையில தொட்டு பாத்துக்கிறேன். ஆ, தொட்டு பாக்குறது என்ன, போட்டு பாரு. சரி பாக்குறேன், கொடுங்க. அக்கா பாருக்கா, அழகா இருக்காக்கா? அழகா இருக்கா? அழகா இருக்கும். கழுதுக்கு நெக்லஸ் கட்டி விட்ட மாதிரி இருக்கு. இவளுங்க வேற குறுக்கால. ச்சே. ஆனந்தி, உனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்காமா? ஆ? அக்கா என்கிட்ட இதுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோம்ல, நீ மட்டும் தான் எதுவும் சொல்லாம இருக்கியா? அதான் மேபி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. என்ன ஆனந்தி, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். நீ அக்கா கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க. ஆஹா ஆண்டி ஒண்ணும் இல்ல. எனக்கும் இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் சூப்பரா இருக்கு ஆண்டி. அப்பா, எனக்கு இது போதும். எங்க நீ பிடிக்கலன்னு சொல்லிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஆ? அக்கா நான் பிடிக்கலன்னு சொன்னா இவங்க ஏன் பயப்படணும்? காலேஜுக்கு போற பொண்ணு நீ. உனக்கே இந்த நெக்லஸ் பிடிக்கலனா மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிக்கும்னு யோசிச்சிருக்கலாம்ல. ஏன்டி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? என்ன ஆச்சு? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லங்கம்மா. ஆனந்திக்கு கையல்னா ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி,